தெளிவுகளை கொடுக்கறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். சோ உள்ளுக்கு வந்துருங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். நீங்க இன்னும் 5 நிமிஷத்துல உள்ளுக்கு வரலன்னா அப்புறம் நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்து உள்ளுக்கு உட்கார வைக்கணும். சோ ப்ளீஸ் வாங்க, வெளியில இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டு கடைலாம் அப்படி இருக்கும் போது உங்களுக்காக தான், அதனால தான் அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வவுச்சர்ஸை கொண்டு நீங்க வந்து பொருட்கள்லாம் வாங்கலாம். ஸோ உள்ளுக்கு வந்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். I'm showing what going on inside. ஓகே, உங்க கையில தான் வந்து ஒரு தாள், அந்த பூத்ஸ் எல்லாம் விசிட் பண்ணீங்கன்னா நீங்க சாக் வைக்கிறீங்க இல்லையா? சோ அந்த தாள் இருக்குல்ல, நீங்க அதை பத்திரமா வச்சுக்கணும். அதுல இருக்கிற எண்கள் தான் உங்களுடைய லக்கி டிராவுக்கான எண்கள். அதை நீங்க தான் வச்சுக்கணும், யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. சோ அந்த எண்கள் உங்களுடைய நம்பர் கூப்பிட்டாங்கன்னா நீங்க ஸ்டேஜ்க்கு போகும்போது நீங்க அந்த தாள் காட்டணும். அந்த தாள்ல எல்லா பூத்லயும் சாக் வாங்கி இருந்தா தான், அதாவது உங்க நம்பர் மட்டும் வந்தா போதாது, அந்த தாள்ல நீங்க எல்லா பூத்துக்கும் போய் அந்த சாப்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருந்தா தான் உங்களுக்கு அந்த லக்கி டிரா பரிசு. அண்ட் என்னென்ன பரிசு அப்படின்றத நீங்களே அங்க பார்க்கலாம். ஒரு குட்டி ஸ்டேஜ் போட்டு நம்ம உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக மோட்டார் பைக் அல்டிமேட் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு, டிராவலிங் பேக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெட்போன்ஸ், அப்புறம் டேப் இருக்கு, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த தாளை வச்சிருக்கணும். அதுல சாப் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகியிருக்கணும். எல்லாமே வந்து நீங்க சாப் வாங்கி இருக்கணும். நீங்க ஸ்டேஜ்ல அதை காட்டினா தான் பிறகு உங்களுக்கு அந்த பரிசு கொடுக்கப்படும். ஒருவேளை அது ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? சோ ப்ளீஸ் டேக் நோட். வெளியில இருக்கிறவங்க அப்படியே உள்ளுக்கு வந்துருங்க, நம்மளுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறோம். நீங்க வந்தாதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ ப்ளீஸ் கம் இன்சைட். நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்னும் ஒரு few minutesல நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ நம்ம ப்ரோக்ராம் இன்னும் 3 minutesல ஆரம்பிக்க போறோம். சோ உள்ளுக்கு வந்துருங்க. இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க முன்னுக்கு இருக்கிற இடங்களை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். பின்னால இருக்கிறவங்க அப்படியே முன்னுக்கு வந்து உட்கார்ந்துருங்க. இடம் எல்லாம் காலியா இருக்கு. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஓகே, வெளியில இருக்கக்கூடியவர்கள் ப்ளீஸ் உள்ளுக்கு வந்துருங்க. நம்முடைய ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிக்க போறோம். வெளியில இருக்கக்கூடியவர்கள்
அண்ட் பூத்ஸ் விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு டைம் இப்போ உட்காரணும், அதுக்கப்புறம் நம்ம பூத்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம், ஏன்னா நம்ம அஃபிஷியேட் பண்ண போறோம் நம்மளுடைய ப்ரோக்ராமை. ஸோ தோஸ் who are visiting the booths, please kindly seated. We'll be starting our event shortly. பூத்ஸ் எல்லாம் விசிட் பண்ணக்கூடியவர்கள் ப்ளீஸ் போய் உட்கார்ந்துருங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க உட்கார்ந்துருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த பூத்ஸ் விசிட் பண்ணவங்களா ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உங்களுக்காக நம்ம நாற்காலி எல்லாம் தயார்படுத்திருக்கோம். அண்ட் இந்த ஹாலுடைய வெளியில இருக்கக்கூடியவர்கள் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய இடங்கள்ல வந்து அமரும்படி கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்னும் 2 to 3 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மேடை உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்க உள்ளது. ஸோ ப்ளீஸ் வந்த எல்லாருமே அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, பின்னால இருக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து மின்னுக்கு வந்து உட்கார்ந்துருங்க. அப்படி பின்னால இருக்கிறவங்க மின்னுக்கு வந்து உட்கார்ந்துருங்க. மின்னுக்கு இடங்கள் இருக்கு, அதை ஃபில் அப் பண்ணிருங்க, நிரப்பிடுங்க. பின்னால இருக்கிறவங்க ப்ளீஸ் மின்னுக்கு வந்து அப்படி அமர்ந்துருங்க.
cita-cita hendak mencapai perpaduannya lebih erat dalam kalangan seluruh masyarakatnya, memelihara satu cara hidup demokratik, mencipta satu masyarakat adil di mana kemakmuran negara akan dapat dinikmati bersama secara adil dan saksama, menjamin satu cara liberal terhadap tradisi-tradisi kebudayaannya yang kaya dan pelbagai corak, membina satu masyarakat progresif yang akan menggunakan sains dan teknologi moden. Maka kami, rakyat Malaysia, berikrar akan menumpukan seluruh tenaga dan usaha kami untuk mencapai cita-cita tersebut berdasarkan atas prinsip-prinsip yang berikut: kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluruhan perlembagaan, kedaulatan undang-undang, kesopanan dan kesusilaan. Terima kasih. Terima kasih diucapkan kepada Saudari Yogeswari Sivakumar. Pada hari ini diminta duduk. Selamat pagi, vanakkam dan salam Malaysia Madani. Majlis dengan segala hormatnya sekali lagi mengalu-alukan Yang Berhormat Tuan Prabhakaran Parameswaran, Pengerusi Jawatan Kuasa Petugas Khas Unit Transformasi Masyarakat India Malaysia Mitra Merangkap Ahli Parlimen Batu Kuala Lumpur, Yang Berusaha Tuan Prabhakaran Ganapati, Ketua Pengarah Unit Transformasi Masyarakat India Malaysia Mitra, Yang Berusaha Puan A. Dipa, Ketua Pembangunan Kapasiti Bursa Malaysia, Pegawai-pegawai Mitra dan Bursa Malaysia, Div-Div kehormat, rakan-rakan media serta para hadirin sekalian. Selamat datang ke Karnival Saham Anjuran Mitra dengan kerjasama Bursa Malaysia khas untuk masyarakat India. பங்கு பரிவர்த்தனை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களிடையே சொத்துடைமையுடைய நிலை அதிகரிக்கப்பட வேண்டும், வாழ்வாதாரம் உயர வேண்டும், அவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய நிதி நிர்வாகமும் சிறந்த வகையில் நடைபெற வேண்டும், இடம்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பங்கு பரிவர்த்தனை விழா இனிதே தொடங்குகின்றது. உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க ஒரு பலத்த கைதட்டலோடு இந்த மகிழ்ச்சியான நாளை இனிதே தொடங்குவோம். Hadirin dan hadirat sekalian, seterusnya majlis menjemput Yang Berusaha Puan A. Dipa, Ketua Pembangunan Kapasiti Bursa Malaysia untuk memberikan kata-kata alur. Dipersilakan Bursa Malaysia உடைய பிரதிநிதியாக அதனுடைய அதிகாரி திருமதி A. Dipa அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். Thank you MC. Yang Berhormat Tuan Prabhakaran Parameswaran, Pengerusi JPPK Mitra Merangkap Ahli Parlimen Batu, Yang Berusaha Tuan Prabhakaran Ganapati, Ketua Pengarah Mitra, Yang Berusaha Tuan Devendran, Ahli Majlis Perbandaran Selayang, Pegawai-pegawai utama Mitra, rakan-rakan media, hadirin dan hadirat yang dihormati sekalian. Salam sejahtera dan selamat pagi. Kale vanakkam. எல்லாம் நல்லா இருக்குங்களா? Thank you for coming. Very importantly, நீங்கெல்லாம் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிறது மனசு எங்களுக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. Terlebih dahulu bagi pihak Bursa Malaysia, saya mengalu-alukan kehadiran tuan-tuan dan puan-puan
di Karnival Saham ini. Kami juga amat berbesar hati di atas bersamaan YB Tuan Prabhakaran, Tuan Prabhakaran Ganapati, YB Devendran dan pegawai-pegawai utama mitra yang berkesempatan menghadiri acara pada pagi ini. Program kami pada hari ini dirancang khusus untuk memperkasakan pengetahuan tentang pelaburan dalam pasaran saham dan meningkatkan celik kewangan dalam kalangan masyarakat India di Malaysia. Untuk pengetahuan tuan-tuan dan puan-puan sekalian, laporan terkini Bursa Malaysia mendapati daripada sejumlah 1.42 juta pelabur aktif di Malaysia, hanya 3% daripadanya adalah terdiri daripada masyarakat India. Avlo korve. Okay, out of the 1.42 CDS account that we have, Indians only make up 3%. எவ்வளோ குறவு பார்த்தங்களா? இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏன் இன்னைக்கு நம்ம வரவேற்றோம்னா இந்த கனிவலை நடத்தணும்னா, ஸோ தட் நீங்கள் வந்து புர்சா மலேசியா என்ன செய்யுது, பசாரன் சஹாம்னா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டு 3 பூத் இருக்கு பாருங்க புரோக்கரு, அவங்க கிட்ட போய் நீங்கள் அக்கௌண்ட் திறந்து ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப காசு தேவையில்லை, 10 வழி இருந்தால் கூட நீங்கள் கோல்டினாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 100 வழி இருந்தால் ஒரு ஷேர் வாங்கலாம். Okey? Oleh itu, pendedahan terhadap dunia pelaburan kepada masyarakat India di negara ini perlu diberi perhatian sebagai salah satu usaha dalam meningkatkan taraf socio-ekonomik mereka. Bursa Malaysia amat berbangga dapat menjadi sebahagian daripada usaha ini selaras dengan matlamat kami dalam mewujudkan peluang meningkatkan nilai pelaburan untuk pasaran modal, ekonomi dan masyarakat Malaysia secara keseluruhannya. Di kesempatan ini, kami ingin mengucapkan terima kasih kepada Tuan Prabhakaran, pihak mitra atas mandat dan kepercayaan yang diberikan kepada Bursa Malaysia untuk melaksanakan program yang julung kalinya diadakan untuk masyarakat India di Malaysia. Itu first time நம்ம செய்றோம். Very first time. Give yourselves a round of applause for being here. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி உங்க wealth situation நீங்க வந்து improve பண்ணணும்னு சொல்லிட்டு. Okay, as I close the speech, sebelum mengakhiri ucapan ini, sekali lagi saya ingin merakamkan jutaan terima kasih kepada YB Tuan Prabhakaran, kepada Tuan Prabhakaran Ganapati dan pegawai-pegawai jawatan kuasa penganjur dari mitra di atas kerjasama yang diberikan bagi menjayakan program ini. Setinggi-tinggi penghargaan juga kami ucapkan kepada CGS International, Public Investment Bank and RHB Investment Bank atas penajaan mereka dalam menyediakan snack makanan untuk kanak-kanak. Akhir kata, saya berharap agar masyarakat India di Malaysia dapat memanfaatkan sepenuhnya program pada hari ini untuk meningkatkan lagi ilmu pengetahuan mereka dalam pelaburan saham. Pelaburan sahamna பயப்படாதீங்க. Okay? நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு தேவையில்லை. Okay? We can start small. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நம்ம வாழ்க்கையை முன்னேறுவோம். ஓகே, இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தோஸ் உங்களுக்கு யாருக்கு அக்கவுண்ட் இல்லையோ, ட்ரேடிங் அக்கவுண்ட், சிடிஎஸ் அக்கவுண்ட் இல்லையோ, இன்னைக்கு தான் உங்களோட முதல் அடி. இன்னைக்கு நீங்க வந்து ஐதர் 3 புரோக்கர் கிட்ட போகலாம், ஆர்ஹெச்பி, பப்ளிக், சிஜிஎஸ் இன்டர்நேஷனல்.
நல்ல கேள்வி கேளுங்க, என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. எப்படி அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க, எப்படி அவங்க வந்து உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க, எப்படி எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு சேவிங், நான் இதில் போட்டேன்னா என் காசெல்லாம் நான் தூத்துருவேனா, அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். அவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி படிப்படியாக நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து கொஞ்சம் காசு உங்கள் ஃப்யூச்சருக்கு, உங்கள் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கலான்ட்டு. நன்றி, வணக்கம். Terima kasih diucapkan kepada Yang Berusaha Puan A. Deepa. திருமதி தீபா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆக எப்படி பங்கு பரிவர்த்தனைகள் இந்தியர்கள் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக முதல் முறையாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. மித்ராவுக்கும் புர்சாவுக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். Dengan segala hormatnya majlis menjemput Yang Berhormat Tuan Prabhakaran, Pengerusi Jawatan Kuasa Petugas Khas Unit Transformasi Masyarakat India Malaysia Mitra, merangkap Ahli Parlimen Batu ke pentas untuk menyampaikan ucapan perasmian beliau. Terima kasih pengacara majlis Yang Berusaha Tuan Prabhakaran anak lelaki Ganapati, Ketua Pengarah Mitra, dan Puan Deepa, Ketua Jabatan Pembangunan Kapasiti Bursa Malaysia, sahabat saya Yang Berusaha Tuan Dewa, ahli majlis, tuan-tuan dan puan-puan yang saya hormati sekalian, selamat pagi, salam Malaysia Madani dan Wanakkam. Terlebih dahulu saya ingin merakamkan ucapan terima kasih kepada Bursa Malaysia yang sudi menjemput saya untuk program pelaburan dan Karnival Saham Mitra 2024-2025. Pelaburan saham adalah salah satu instrumen yang tidak dapat dinafikan dalam pasaran kewangan dunia. Sehingga 31 Januari 2024, masyarakat India di Malaysia mempunyai tahap penglibatan secara langsung dalam pasaran saham yang relatifnya amat rendah, iaitu 1.3% pemilikan equity berdasarkan data. Ini berikutan ketiadaan panduan maupun bimbingan yang sewajarnya dalam bidang ini menyebabkan pelaburan saham dilihat sebagai sukar dan kurang diminati dalam kalangan masyarakat India. Tuan-tuan dan puan-puan, kita juga mendapati isu kadar keberhutangan dalam kalangan masyarakat, khususnya belia, dilihat semakin parah dan sangat membimbangkan. Perkara ini berikutan laporan pemantauan ekonomi Malaysia oleh Bank Dunia yang merekodkan 60% individu muflis di negara ini terdiri daripada golongan belia. Justru literasi kewangan dilihat sebagai pengetahuan penting yang perlu dimiliki oleh setiap individu. Kekurangan pengetahuan dan pendedahan dalam pengurusan kewangan dan pelaburan saham menyebabkan mereka seiring menjadi mangsa penipuan pelaburan seperti mana laporan Jabatan Siasatan Jenayah Komersial Bukit Aman yang mendedahkan bahawa kes pelaburan tidak wujud mencatatkan jumlah kerugian paling tinggi sebanyak 421 juta pada tahun 2023. Sehubungan itu, Mitra telah merangka program pelaburan dan Karnival Saham Mitra yang merupakan sebuah platform interaktif khususnya untuk meningkatkan kesedaran masyarakat India daripada golongan B40 dan M40 mengenai kepentingan literasi kewangan, strategi pelaburan, pasaran saham serta ancaman penipuan kewangan scam. Inisiatif ini bukan saja bertujuan untuk memberi pendedahan tentang dunia pelaburan yang selamat, tetapi juga memastikan masyarakat tidak terjerumus dalam skim penipuan yang semakin berleluasa. Selain itu, pihak mitra dengan kerjasama Bursa Malaysia sedang melaksanakan Malaysian Indian Investment Program MIIP. MIIP ini dibahagi kepada 3 peringkat, iaitu tahap 1 beginner level kepada 500 peserta, tahap 2
intermediate level kepada 300 peserta dan tahap 3 advanced level kepada 150 peserta. Peserta tahap 3 juga akan diberi penempatan pekerjaan dalam sektor pelaburan kewangan. MIIP ini merupakan sebuah program yang dapat memperkasakan individu-individu dengan kemahiran pelaburan supaya mereka memahami mekanisme pasaran saham yang berupaya mengenaan pasti strategi pelaburan yang sesuai berdasarkan matlamat kewangan masing-masing. Dengan bimbingan daripada pakar pelaburan, para peserta dapat menimba ilmu dan membina keyakinan dengan melibatkan diri dalam pelaburan saham. Inisiatif ini bukan saja bertujuan memberi pendedahan literasi kewangan, tetapi juga menjadi titik tolak bagi meningkatkan equity masyarakat India. Acara pada hari ini juga menghimpunkan pelbagai aktiviti menarik seperti meruai agensi kerajaan seperti ICU, Jabatan Perdana Menteri, Bursa Malaysia Berhad, Perkeso, KWSP, AKPK dan agensi-agensi lain. Selain itu, kita juga berpeluang mendengar sesi ceramah dari pakar-pakar industri pelaburan, pelbagai aktiviti menarik seperti cabutan bertuah serta pertandingan melukis dan mewarna disediakan untuk kanak-kanak. Sebelum saya mengakhiri ucapan, saya amat berbesar hati melihat sambutan yang begitu menggalakkan dan saya yakin program ini akan mencapai matlamatnya dalam memperkasa masyarakat dengan ilmu kewangan yang lebih mantap. Saya ingin menyeru kepada semua yang hadir agar memanfaatkan ini sebaiknya. Saya juga ingin mengucapkan setinggi-tinggi penghargaan kepada semua pihak yang telah bekerja keras secara langsung dan tidak langsung bagi menjayakan majlis ini. Syabas dan tahniah saya ucapkan kepada jawatan kuasa yang berjayakan program ini. Izinkan saya berucap dalam bahasa Tamil. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை முழுதும் என் நெஞ்சில் நீங்க தந்தால் வாழ்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இல்ல? கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. முதலாக சகோதரர் பிரபாகரன் மித்ரா டைரக்டருக்கு ஒரு பலத்த கைத்தட்டு கொடுத்துங்க. அப்புறம் சகோதரி தீபா புர்சா மலேசியா சென்ட்ரியல் பர்ஹாக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துங்க. இந்த கைத்தட்டு யாருன்னா நீங்க கேட்டீங்கன்னா, முதல் முறையாக அரசாங்கம் மூலியமா இந்தியர்களுக்கு ஒண்டி, இந்தியர்களுக்கு மட்டும் இந்த பங்கு சந்தையோட ஒரு திட்டம் உருவாக்கி வச்சிருக்கோம். 2024 ஒரு 5-6 மாசம் டிஸ்கஸ் பண்ணி பல சந்திப்பு கூட்டம் உருவாக்கி மீட்டிங் போட்டு கடைசியா இதுதான் முதல் நிகழ்ச்சி ஸ்ரீகும்பால நடக்கிறது. அதாவது இதோட திட்டத்தோட இலக்கு என்னன்னு நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இங்க நம்ம மைக்க போட்டு ஆச்சு உச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கோம்? இந்தியர்களுக்காக என்ன நம்ம சொல்ல வரோம்? அது ரொம்ப உண்மை. ரொம்ப நீங்க நல்லா உறுதியா நீங்க கேட்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் இந்தியர்களுக்கு ரொம்ப குறைவா ஷேர் பண்றாங்க. சகோதரி தீபா சொன்ன மாதிரி, என்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன மாதிரி, இந்தியர்களோட பங்களிப்பு பங்கு சந்தையில ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சொன்னோம்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தியர்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்றோம், ரொம்ப இன்வெஸ்ட் பண்றோம். என்னத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? தங்கத்துல. ஆமா இல்லையா? கஷ்டப்படுற குடும்பத்துல தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கஷ்டப்படும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கிறாங்க. வச்சு காசை எடுத்து அவங்க செலவுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காசு இருக்கும்போது அந்த தங்கத்தை பாஜகராயில இருந்து திருப்பி எடுக்கிறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கும். எப்ப அதோட விலை உயருதோ நீங்க அந்த அந்த
ஷேரை நீங்க விற்கலாம், உங்களுக்கு அந்த நிதி வழங்கப்படும், கிடைக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? இந்த விஷயத்தை நான் டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம். ஆனா இந்த திட்டத்தோட இலக்கு என்னன்னா, உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இதுவும் ஒரு திட்டமா நாங்க மக்களுக்கு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஈக்விட்டி, சொத்து உடைமைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வீடு வச்சிருக்கலாம், காடி வச்சிருக்கலாம், பைக் வச்சிருக்கலாம். அதோ நம்ம கூட இன்னைக்கு பைக் கொடுக்க போறோம். பைக் வச்சிருக்கலாம், நிலம் வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்னு ஒன்று சொல்றேன், அதுலயும் நீங்க சொத்து வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் எக்கனாமில இந்தியர்கள் இதுல பங்களிப்பு இருக்கணும், இருந்தாகணும். எஸ்பெஷலி இளைஞர்கள் கிட்ட இருக்கு. நீங்க டிக்டாக்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை சொல்லி கொடுப்பாங்க. ஃபீஸ் கேட்பாங்க, 2000 வெள்ளி 3000 வெள்ளி, சில பேர் 5000 வெள்ளி வரைக்கும் ஒரு சின்ன டேவான்ல வச்சு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஷேர் வாங்கணும், எப்படி விற்கணும், எப்படி அதை படிக்க தெரியணும், எந்த நேரத்தில் அதை விற்கணும், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் காசு கட்டணும். நாங்கள் மித்ரா மூலியமா புர்சா மலேசியாவில் என்ன செய்யறோம்னா, 9 மாநிலத்திலையும் இந்த மாதிரி கார்னிவல் வச்சு அவங்களுக்கு இலவசமா நாங்க சொல்லி கொடுக்க போறோம், எப்படி பங்கு சந்தையில உங்களோட ஈடுபாடு இருக்கணும்ட்டு. முதல் சகோதரி தீபா சொன்ன மாதிரி தான், இதுக்கு நீங்க 1000 வெள்ளி 2000 வெள்ளி 10,000 வெள்ளின்னு போட அவசியம் இல்லை. நீங்க ஒரு 100 வெள்ளிலேயே ஆரம்பிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்த மக்கள் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அக்கவுண்ட் நீங்க இன்னைக்கு ஃப்ரீயாவே திறக்கலாம். சீரியஸ் அக்கவுண்ட் நீங்க இந்த பூத்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே திறக்கலாம். திறந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், திறந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை பாருங்க. முதல்ல ஒரு 100 வெள்ளி போடுங்க, 50 வெள்ளி போடுங்க. அந்த ஷேரை நீங்க வாங்குங்க. வாங்கி அதுல ஜெயிக்கிறீங்களா டோக்குறீங்களான்னு அப்புறம் நீங்க தேர்ந்தெடுங்க. அது எப்ப விற்கணும், எப்ப விற்க கூடாது, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அன்னைக்கு மின்னல் எஃப்எம்க்கு நான் இன்டர்வியூக்கு போனேன். அப்ப நான் உங்கள்கிட்ட அதுதான் சொன்னேன். இப்ப நம்மளுக்கு தைப்பூசம் நடந்துச்சு, நம்மளுக்கு பத்துகேஃப்ல கூட்டத்தோட கூட்டமா நான் இருந்தேன். சரியான கூட்டம். ஒரு இடத்துல ஒரு 1 hour 2 hours நான் நின்றுகிட்டே தான் இருந்தேன். மெதுவா தான் நடக்கணும். நம்ம நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் தொலைபேசி எடுப்போம் இல்லையா, அரைச்சிட்டு பேசுவோம். நிறைய பேர், நான் தொலைபேசியை எடுக்கல, அப்படியே வேடிக்கை தான் பார்த்து காவடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் என் பக்கத்துல ஃபோன் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, டிக்டாக் பாய்ச்சாங்க, இன்ஸ்டாகிராம் பாய்ச்சாங்க, நிறைய பேர். ஆனா என்னோட ஞாபகத்துல ஒரே ஒரு நபர், வயது கொஞ்சம் கூட உள்ளவர், அவரோட போன்ல ஷேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த கிராஃப் பார்த்துக்கிட்டு இருந்தார், ஏறுதா இறங்குதா. அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாயிருச்சு. எத்தனையோ இளைஞர்களை நான் பார்த்தேன், அவங்க எல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் தான் இருக்காங்க தவிர யாரும் இந்த பங்கு சந்தையை உறுதியாக அவங்க பார்க்கறது இல்லை. முதல் காரணம் ஏன் நம்மளுக்கு இந்த குறை, இந்த விஷயத்துல நம்மளுக்கு அவ்வளோ என்ன சொல்லுவாங்க, பங்களிப்பு இல்லை. ஏன்னா அதுல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமாவா இல்லையா? எங்கடா காசை கட்டிட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சு நம்ம அதுல நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்க இன்னைக்கு தங்க விலை எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? 400 ringgit மேல உயர்ந்திருக்கு. நிறைய பேர் இப்ப யோசிக்கிறாங்க, ஏன் தங்கம் நம்ம முன்னே வாங்கல, தங்கம்னா செயின் இல்லைங்க, கோல்ட் பார். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கூட நிறைய வெளியே இருக்கு. ஸோ முதல் விஷயம், இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. இதை சொல்லி கொடுக்குறோம், அதை சொல்லி கொடுக்குறோம். இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய ஆப்ஸ் திறந்துருக்காங்க. அந்த ஆப்ஸ்லாம் பேங்க்காரால மூலியமா லைசன்ஸ் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், நம்பிக்கையான ஆளுங்க பேச்சை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணி காசு காணாம போயிருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இதுக்கான பகுத்தறிவு இல்லை. ஸோ இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். எப்படி பங்கு சந்தையில அக்கவுண்ட் திறக்கிறது, அக்கவுண்ட் திறந்துட்டானே எப்படி ஷேர் மார்க்கெட் நம்ம வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட் உழுவுமா ஏறுமா எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எந்த பூத்துக்கு நீங்க போனாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அக்கவுண்ட் திறந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு அப்படி. ஆமாவா இல்லையா? ஸோ நீங்க இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க.
இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா 9 மாநிலத்தில் நாங்கள் செய்ய போகிறோம். ஸ்லாங்கோர், நகரி சிம்லான், பேரா, ஜேபி, மலாக்கா, பினே, இந்த 9 மாநிலத்திலையும் இதே கான்செப்டில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ட்ரையலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா ஃபுட் ட்ராக் இருக்குது, லக்கி ட்ரா, லேப்டாப், ஐபேட், மோட்டர் பைக்லாம் இருக்குது. இன்னைக்கு இருக்கிறவங்க வெற்றியாளர், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கிடைக்காதவங்க கோச்சிக்காதீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து போகிறவங்க எல்லாமே வெற்றியாளர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சிடிஎஸ் அக்கௌண்ட் நீங்கள் திறக்கிறீங்க, திறந்து ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் படிக்கிறீங்க. அதுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கமே இங்கே உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். இதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்தியர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும்ட்டு அவரும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நம்ம 9 மாநிலத்தில் நடக்க போகுது. இது மட்டும் இல்லை, மித்ரால நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க மித்ராவோட வெப்சைட் போனா உங்களுக்கு தாராளமா தெரியும். இதே மாதிரி MIIPன்னு ஒரு திட்டத்தை நாம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், மலேசியன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். அதுல வந்து 500 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். பங்கு சந்தையில எப்படி ஒழுங்கா செய்யறதுன்ட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு, அதுல இருந்து 300 பேருக்கு அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங், இன்டர்மீடியட் லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு 150 பேர், அந்த 500 பேர்ல நம்ம 150 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் நாங்க வாங்கி கொடுக்க போறோம். ஸோ இதுதான் மித்ரா, புது மித்ரான்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் மித்ரான்னு சொன்னாலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்காது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது, அப்ளை பண்ணா கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்ப ஒரு திட்டத்துக்கும் டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அதுல இலவச லைசன்ஸ் நம்ம கொடுத்தோம், லோரி லைசன்ஸ். நிறைய பேர் இந்தியர்கள் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, ஒய்பி நீங்க ஏன் இந்தியர்களா லோரி டிரைவர் ஆக்குறீங்க, இது நம்மள திருப்பி பின் தங்கிடுவோம், லோரி டிரைவர் ஆக்காதீங்க. நான் என்ன பட்டதாரியா லோரி டிரைவர் ஆக்குறேன்? 40-50 வயசு 2800 வெள்ளி கட்டி ஒரு லைசன்ஸ் எடுக்க முடியாம, லைசன்ஸ் இல்லாம லோரி ஓட்டுறவங்க தானே நாங்க இலவசமா லைசன்ஸ் கொடுக்குறேன். இப்ப 40-50 வயசு நபரை நம்ம திருப்பி போயிட்டு SPM எழுத சொல்லி பட்டதாரி ஆக்க முடியுமா? அவங்களுக்கு எந்த துறை சிறந்த துறையோ அதை தானே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. 650 பேத்துக்கு நம்ம இலவசமா லைசன்ஸ் வழங்கப்படுறோம். ஆனா அப்ளை பண்ணது 2000 சொச்சம் மேல. அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. இதற்காக நம்ம என்ன சும்மா அக்கௌண்ட் ரூம்ல உட்காந்து நம்ம லைசன்ஸ் கொடுப்போம்னு தேர்ந்தெடுத்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிறைய கம்பெனிஸ், வெஸ்ட்பாட்டை நம்ம மீட் பண்ணோம், நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனி கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். அதுக்காக அது என்னது பாண்டேஜ்னு சொல்லுவாங்க, கேரியர்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதுல ஒரு நபர் சொல்றாரு, நீங்க நம்ப மாட்டீங்க, லோரி ஓட்டுற சம்பளம் வந்து ஸ்லாயாங் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரோட சம்பளத்தோட கூடன்னு சொல்றாங்க. நம்புவீங்களா நீங்க? அதுதாங்க இந்த காலகட்டத்தில் உண்மை. ஒரு 40 ஃபுட்டை ஓட்டுறவங்க சொல்றாங்க, என்னோட சம்பளம் 5 டிஜிட். இந்த டிமாண்ட் அவ்வளவு அதிகமா இருக்கு. நீங்க கிளைம் போர்ட்ல போயிட்டு பாருங்க, எத்தனை இந்தியர்கள் லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? JPJ ஸ்டாட்டிஸ்டிக்கோட எங்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த குறையை தீர்க்கணும்னா அவங்களுக்கு இந்த லைசன்ஸும் நாங்க கொடுத்து ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்தோம். மலேசியன் இந்தியன் ஸ்கில் இனிஷியேட்டிவ் மூலமா எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சேஃப்டி ஆஃபீஸர், ப்ரொஃபஷனல் லோரி டிரைவர் ஆகுறதுன்ட்டு சர்டிஃபிகேட்டும் நம்ம வழங்கணும். அதுதான் நம்மளோட வாழ்வாதார பொருளாதாரத்தை உயர்த்துது. ஒரு நபர் லோரி லைசன்ஸை வச்சு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்தினார்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம்னு அர்த்தம். அதுதானே உண்மை இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்ல, மைசன் இன்ஸ்கேன் ஒரு ஏஜென்சி கூட இணைந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தோம். 600 பேர் தான் நம்ம அப்ளிகேஷன் திறந்திருந்தோம். ஆனா அப்ளை பண்ணது 8000 பேர். 8000 பேர் எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த 8000 பேரும் யாரு உண்மையா தேவைப்படுறவங்க நாங்க சூஸ் பண்ணி அரசாங்கத்துக்கே நாங்க சொல்ல போறோம், பாருங்க எங்களுக்கு நிதி பற்றாக்குறையினால தான் எங்களால இவ்வளவு செய்ய முடியல. ஆனா அப்ளிகேஷன் 8000 10,000 மேல வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? மித்ராவோட மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்காக மித்ராவோட குழுவுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திட்டத்துக்காகலாம் ராவு பகலமா உழைக்கிறாங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா கத்து புங்காராலாம்
சில நேரத்துல 11 மணி வரைக்கும் ராத்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு மித்ராவோட சிறப்பு குழு தலைவரா நான் இருக்கேன். எனக்கு சம்பளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, நிறைய பேசுவான், சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். மித்ரா தலைமை தாங்கி இப்ப எனக்கு 1 வருஷம் ஆகுது. February 7 1 வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மித்ரால இருந்து சம்பளம் ஒன்றும் இல்லை, சம்பளம் இல்லை, காடி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இந்தியர்களை உருமாற்றம் ஆக்கணும்னு அந்த பற்று இருக்கிறனால தான் நம்மளால இந்த திட்டத்தெல்லாம் மிக பெருசா செய்ய முடியுது. ஏன்னா இந்த சூழ்நிலையில இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்காட்டி அது மிகப்பெரிய ஒரு குற்றம்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த துறையில இருந்து செய்ய முடியாம போயிட்டாங்க. ஆனா டிக்டாக்ல நிறைய பேசுவாங்க, ஆச்சு முச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ நான் அதை எடுத்து மித்ரா மூலியமா செய்யும்போது இந்திய மக்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் எப்பவுமே நான் என்னோட ஸ்பீச்ல சொல்லுவேன், இந்தியர்கள் இல்லாம நான் இல்லை. அவங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் இந்த மேடையில உங்ககிட்ட நான் பேச முடியும். ஏன்னா பத்து நாடாளுமன்றத்துல 20% இந்தியர்கள் 90% எனக்கு ஓட்டு கொடுத்திருந்தாங்க. அவங்க ஓட்டு கொடுத்திருக்காட்டி நான் தோத்திருப்பேன். அதனால எப்பவுமே என்னோட பற்று, என்னோட லாயல்டி இந்தியர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதற்காக நிறைய நேற்று கூட நீங்க நம்ப மாட்டீங்க, கமந்திரியான் பண்டிரிகான் மலேசியா கூட துணை அமைச்சர் கூட நாங்க 1 ஹவருக்கு மேல மீட்டிங் வச்சிருந்தோம். அப்படி என்ன மீட்டிங் நீங்க கேட்கலாம். அடூன் மேபி குணராஜ் இங்க கூட வந்திருந்தாரு. இன்னைக்கு அவரை கூப்பிட்டுருக்கேன், மேபி 2 மணிக்கு மேல வரேன்னு சொல்லியிருந்தாரு. என்ன பேசியிருந்தோம் கமந்திரியான் பண்டிரிகான் மலேசியா கூட? எப்படி தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யறது, எப்படி தமிழ் பாலர் பள்ளிக்கு உதவி செய்யறது, எப்படி இந்தியர்களோட தமிழ் ஸ்கூலோட குவாலிட்டியை உயர்த்துறது, எப்படி எஸ்டேட்ல இருக்கிற தமிழ் பள்ளியை மாற்றி இடம் வச்சு அந்த மாணவ மாணவிகளோட பற்றாக்குறையை உயர்த்துறதுன்ட்டு நாங்க நிறைய விஷயம் பேசுறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளாம் இந்தியர்கள், தமிழ் பள்ளிக்கூடம்லாம் நம்ம உயிர் மாதிரி. நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், 120 சொச்சம் தமிழ் பள்ளிக்கூடம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. என்ன ஜோன்? டேஞ்சர் ஜோன். மாணவ மாணவிகள் பற்றாக்குறை. அதுல 30 பள்ளிக்கூடம் 10 ஸ்டூடெண்ட்க்கு கீழே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அது ஸ்லாங்கூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. 30 பள்ளிக்கூடம், நம்ம பள்ளிக்கூடம் 10 மாணவ மாணவிகளோட குறைவா இருக்காங்க. சோ இதற்காக நம்ம நிறைய விஷயம் துணை அமைச்சர்கிட்ட பேசியிருந்தோம். நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. மித்ரா நிதி 100 மில்லியனை மட்டும் முடிக்கிறது திட்டம் இல்லை, எல்லா ஏஜென்சி கூட இணைந்து இந்தியர்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை உருவாக்குறதா மித்ராவோட கடமை நான் நினைக்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, மித்ரால எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? இந்தியர்களோட பாப்புலேஷன் 2.2 மில்லியன். மித்ரான்னு இருக்கிறது ஒரே ஒரு ஏஜென்சி தான் இந்தியர்களுக்கு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2.2 மில்லியனை பார்த்துக்கிறதுக்கு 30 பேர் தான் இருப்போம் நாங்க. இந்த 30 பேர் தான் சட்ட திட்டங்கள், நிதி, மத்த ஏஜென்சி எப்படி இந்தியர்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு மானிட்டர் பண்ணி நாங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் எங்களால சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிவ் அப் பண்ற நிலைமையிலாம் நான் போயிருக்கேன். ஏன்னா போன வருஷம்லாம் பயங்கர சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனா அது வெளியே தெரியாம நம்ம தடுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ கரெக்டா அமையும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. அதனாலதான் மைக்க கொடுத்தா ஒரு 1 ஹவருக்கு மேல பேசும். ஸோ அதனாலே என்னோட கஷ்டத்தை, என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சிகானா இல்லை. ஏன்னா நீங்க கஷ்டப்படுறது எனக்கு எப்படி தெரியணுமோ அதே மாதிரி நாங்க கஷ்டப்படுறதும் உங்களுக்கு தெரியணும். அதனாலதான் இந்த மாதிரி திட்டம்லாம் நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கணும். ஆனா லக்கி ட்ரான்னு சொன்னாதான் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, சரி லக்கி ட்ரா பைக்கு கொடுக்கலாம். நான் சொன்னேன் புதுசா மினிஸ்டர் காடி கொடுப்போன்ட்டு. காடி கொஞ்சம் விலை அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கூட்டம் ஒரு 1000-2000 பேர் மேல வந்தாங்கன்னா காடி கொடுக்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆமாவா? பாப்போம் எப்படின்ட்டு. ஸோ மக்கள் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இளைஞர்கள் உங்களோட நண்பர்களை கூப்பிடுங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு சனிக்கிழமைன்னு, ஆனா பரவாயில்ல. இந்த ப்ரோக்ராமோட நிகழ்ச்சியோட ஜட்வால் நீங்க பாருங்க. ஃபைனான்சியல் லிட்ரஸி, எப்படி நம்ம சேவிங்ஸ் நம்ம பாதுகாக்கிறது, எப்படி ஸ்கேம்ல இருந்து ஏமாந்தாம இருக்கிறது,
நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கே ஸ்கேம் கால் அடிக்கடி வரும். ஒரு டி போஸ்ட் லாஜுல இருந்து வந்துச்சு, LHTNல இருந்து வந்துச்சு, SPRFல இருந்து வந்துச்சு. ஆனா பேசுறது வந்து வேற மாதிரி பேசுவாங்க. நம்மளும் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவோம், என்னதான் பிரச்சனைன்ட்டு. அப்புறம் என் ஐசி நம்பர் கேட்டாங்க. நான் தப்பான ஐசி நம்பர் கொடுத்துட்டேன். தப்பான ஐசி நம்பர் கொடுத்தேன். ஓகே, உங்க பேரு பிரபாகரன் பரமேஸ்வரன், இதுதான் உங்க ஐசி நம்பர், நீங்க சீக்கிரமா பாலாய் போலீஸ் வரணும், உங்க மேல கேஸ்லாம் இருக்கு நம்பகிட்டே. சோ இந்த மாதிரி ஸ்கேம் என்கிட்ட சொல்றாங்க. எனக்கு அந்த புரிதல் இருக்கு. ஆனா வெளியே எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சவங்களே, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே, இது வியாபாரத்துக்கு 5000 வழி தான் ஃபேஸ்புக் மூலியமா கடன் வாங்கினாங்க, வட்டிக்கு வாங்கினாங்க. 5000 வழி தான். ஆனா அதை கட்டும் போது ஒரு டேட் கொடுப்பாங்க இந்த ஸ்கேமர்ஸ். இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க திருப்பி 5000 வழி 6000 வழிக்குள்ள கட்டிடணும் அந்த வட்டியோட. அந்த டேட் தாண்டும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்களோட ஃபேஸ்புக்ல அவங்களோட போட்டோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆபாசமா செஞ்சு 30,000 வழி வரைக்கும் வாங்கிட்டாங்க ஸ்கேமர்ஸ். இதுதான் இந்த காலகட்டம் அப்படி இருக்கு. நான் சொல்லலையா, 471 மில்லியன் வரைக்கும் ஸ்கேம் நடந்திருக்கு இந்த நாட்டுல 2023ல. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? நம்ம சொல்லலாம் நம்ம வீட்டுல பத்திரமா வச்சுப்போன்ட்டு. ஆனா நம்மளோட நேரம் சரியில்லாட்டி என்ன வேணாலும் நடக்கும். வீரனுக்கும் அடி சரக்கும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான். ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்துங்க. சாப்பாட்டு வவுச்சர் கூட இருக்கு, நீங்க தாராளமா சாப்பிட்டுட்டு இங்க உட்காந்து கேட்கலாம். லக்கி ட்ரோ நிறைய இருக்கு, லேப்டாப் ஐபேட்லாம் இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க இந்த வட்டாரத்தில் உள்ளவங்க இமீடியட்லி கூப்பிடுங்க. ஏன்னா 50 வழி வவுச்சர் இன்னும் நிறைய இருக்கு, நீங்க எடுக்காட்டி நான் எடுத்துக்குவேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த விழா கார்னிவல் சஹாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லா முக்கிய காரண புள்ளிகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மாண்புமிகு பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து மேடையிலே இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Terima kasih diucapkan kepada Yang Berhormat dan dimohon kekal di pentas untuk upacara pelancaran Karnival Saham. Majlis terus menjemput KP Mitra dan Puan Enipa ke pentas untuk turut bersama YB bagi menyempurnakan Majlis Pelancaran Karnival Saham. இது முதல் முறையாக மித்ராவுடைய ஏற்பாட்டில் குருசாவுடைய உதவியில் ஆதரவில் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஒரு விழா. இந்த பங்கு பரிவர்த்தனை விழா இப்போது அதிகாரப்பூர்வமாக துவக்கம் காண உள்ளது. We shall start the countdown. By the count of Majlis turut menjemput maskot kita ke pentas turut bersama di Berhormat untuk Majlis Pelancaran Karnival Saham. அந்த மேஸ்கோட் எல்லாம் மேல போகிறது கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்லை. உள்ளுக்கு ரொம்ப சூடா இருக்கும். இவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு அது பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி வரும். எத்தனை வயசானாலும் மேஸ்காட் பார்த்தோன்னே நம்ம குழந்தையா மாறிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான சூழலை கொடுக்கணும் அப்படின்னு இந்த மேஸ்காட்டா வந்தவங்களுக்கு நன்றி. இந்த மேஸ்காட் புதுசா மலேசியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கனிவல் சஹாம் 9 இடங்கள்ல நடக்க போகுது அப்படின்னு YB பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுதான் முதல் இடம். அப்போ இந்த கோவா பகுதி மக்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க சின்னதா தொடங்கி நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்தை லாபத்தை அடையும் போதுதான் இதனுடைய வளர்ச்சி எவ்வளவு பெரிய முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிய போகுது. So by the count of 3, 2, 1 நம்ம இந்த பங்கு பரிவர்த்தனை விழா கனிவல் சஹாம இனிதே தொடக்கம் செய்திருக்கின்றோம். மாண்புமிகு பிரபாகரன் அவர்களும் நம்முடைய பிரமுகர்களும் இப்போது இந்த கனிவல் சஹாமை இனிதே தொடக்கி வைப்பார்கள். ஸோ உங்களுடைய கைகள் அதில் வைக்கப்படணும். ஸோ ப்ளீஸ் put your hands and let's celebrate the கனிவல் சஹாம். 3, 2, 1 here we go. Mari kita sama-sama memberikan tepukan sebagai tanda pelancaran Majlis Karnival Saham pertama bagi tahun 2025. இவ்வாண்டின் முதல் பங்கு பரிவர்த்தனை விழா இனிதே துவக்கம் கண்டிருக்கின்றது. மித்ராவுடைய ஒரு நல்ல முயற்சி, குருசாவுடைய ஆதரவில் முதல் நிகழ்ச்சி கோவா தேவாலயம் நெருங்கியது இப்போது தொடர்ந்து காண்கின்றது.
ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க போறாங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய கைத்தட்டல் மித்ரா மற்றும் குருசா மலேசியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு இன்றைக்கு மாலை 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அவங்க கிட்ட எல்லாம் தகவல் எல்லாம் தெரிவிப்பீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்திருக்காங்க. பாராட்டுகள். Seterusnya menjemput tim-tim kehormat untuk sesi bergambar. Terima kasih diucapkan kepada YB dan juga tim-tim kehormat. Diminta YB ke bawah pentas. Oh, right. So இந்த பங்கு பரிவர்த்தனை விழா மாலை 5 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்காக நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த broker booths மட்டும் அல்லாது நம்முடைய அரசாங்கத்துடைய booths எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணிருக்காங்க. ஜாபதான் Perdana Menteri, Teku Nasional, Yayasan Kebajikan Negara, இவங்களுடைய booths எல்லாம் கூட நீங்க போயிட்டு KWSP இருக்காங்க, and also Financial Education Network இருக்காங்க. So இங்க எல்லாம் போனாலும் உங்களுக்கு நிறைய விவரங்கள் கொடுப்பாங்க. நீங்க என்னென்ன சேவைகள் அங்கிருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். And உங்களுக்காக நம்ம அதிர்ஷ்ட குழுக்கு லக்கி டிராஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருடைய கைகளிலேயும் ஒரு தாள் இருக்கும், இருக்கா? அதுல எண் இருக்கும். அந்த எண்ணை பார்த்துக்கிங்க. ரொம்ப முக்கியமா நீங்க பூத் விசிட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எஸ், the poll is ready. நம்ம அடுத்தபடியாக முதல் லக்கி வின்னர்ஸ் 7 பேர் யார் அப்படின்றத பார்க்க போறோம். So உங்களுடைய ஃபுட் வவுச்சர்ல இருக்கக்கூடிய எண்கள், அந்த எண்களை தான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்ல, நம்ம பின்னால இருந்து வரோம். ரைட், உங்களுக்கு லோட்டஸ் உடைய வவுச்சர் அன்பளிப்பாக கொடுக்கப்படும். and the first number 00002 சுழியம் 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 2 கோசம் 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 டூ. யாரு வந்தீங்களோ ஃபர்ஸ்டா வந்தவங்கள, செகண்டா யாரு வந்தீங்களோ உங்களுக்கு தான் லக். 0002 இருக்கீங்களா? அப்படியே கை தூக்கிருங்க. நம்ம 3 தடவை கூப்பிடுவோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம அடுத்த பஸ்ஸுக்கு போயிடுவோம். ஓகே, this is the third time. 0002 0002. Okay, we drop that. Zero one one five 0115 0115 இருக்கீங்களா? எஸ், நீங்க வெளியில இருக்கலாம். இருக்கீங்களா?
115. உங்களுடைய அந்த வவுச்சர்ல 115 இருக்கா? 0115. ஓகே, இந்த சாப் எல்லாம் வாங்குனீங்களே, அந்த தாள்ல பாருங்களேன், 0 இல்ல, அந்த நம்பர் இல்ல. ஓகே, அந்த நம்பர் உங்களோட இல்ல. 0115 இருக்கீங்களா? இல்ல. ஓகே, 0138 0138 0138. அந்த ஃபுட் வவுச்சர்ல இருக்கிற நம்பர் பாருங்க, 0138 இருக்கா? 0138 0138. அந்த ஃபுட் வவுச்சர் கொடுத்தோம் இல்லையா? 0138. சோ அந்த நம்பர் இல்ல. இந்த அடுத்த நம்பர் ஓகே, 0240 0240. உங்களுடைய ஃபுட் வவுச்சர்ல 0240 0240 இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அப்படி கை தூக்கிடுங்க. 0240 0240. Okay, next number 0014. 0014 0014. இருக்கீங்களா? 0014 இருக்கீங்களா? கை தூக்கிடுங்க. 0014. ஓகே, ஓகே, கரெக்ட். 0014. ஒரு நல்ல கைதட்டல் நம்முடைய ஹனரிங்கி லோனஸ் வவுச்சர் சொந்தக்காரர். Zero 0263 0263. இருக்கீங்களா? இருந்தா அப்படி கை தூக்கிடுங்க. 0263 0263 0263. Pujian 44 44 0044 0044. இந்த வவுச்சர் பாருங்க, உங்களுடைய எண்கள இந்த வவுச்சர் 44 வெளியில இருக்காங்களோ அப்படின்னு. and அடுத்த நம்பர் 0078 0078 78 0078. இருக்கீங்களா யாராவது? 0078. Zero one four seven 0147 0147. Okay, right. இந்த அதிர்ஷ்ட குழுக்களை ஜெயிக்கிறது இந்த தைப்பூசத்திலே மேல கஷ்டப்பட்டு ஏறி பொறுக்கிட பாக்குற மாதிரி. 0147
நீங்க தான் வாங்க கரெக்ட். ஓகே, வாழ்த்துக்கள் ரெட்டி. லோட்டஸ்ல நீங்க ஷாப்பிங் பண்ணிருங்க. கோசம் 231 0231 0231 இருக்கீங்களா? 0231 231 0231 0231 நீங்க இருந்த கை தூக்கி இருக்க அப்படி இல்ல, அந்த வேகத்துல வரமா இருந்துச்சு. நீங்களா? 0231 0142 0142 0142 கோசம் 142. ஓகே, நீங்க தானா? வாங்க. அப்படின்னா உங்களே டிபெண்ட் வச்சிருக்கேன். Lagi sekali. Dapat. Dapat 2 kali tak apa? 1, 2, 3. Next number 0047 0047 0047 0047 0047 ஒரு தரம் 0047 ரெண்டு தரம் 0047 மூன்று தரம். ஓகே, இல்ல நெக்ஸ்ட். ஓகே, 0343 0343 0343 0343 நீங்க கண்டிப்பா இருக்கணும். 0343 0181 0181 01. Okay, uncle, come on. Check one, uncle. 0181 0181 uncle. Okay, and அடுத்த number 0336 0336 இருக்கீங்களா? 0336 0336 0336 இருக்கீங்களா? ஓகே, இல்லை. 0042 0042 0042 42 ஒரு தரம் ரெண்டு தரம் 0042 3 times. 0205 so 205 205 0205 0205
205 0205 0205 0185 0185 0185 0185 Okay. Oh, uncle is thank support. Very lucky the auntie, both of them, very lucky. So, இருநூறு பெருமானம் உள்ள வவுச்சர். Okay, next number. One 0116 0116 நீங்களா சார் 0116 நீங்களா முதல்ல 0042 கலரிங் இது ஒடியாந்திருக்காங்க இப்பதான் ஓகே ரைட் கம் சார் வவுச்சர் வேணும் சார் ஓகே ஓடி வந்திருக்காங்க ஓகே 0042 இருக்காங்க வெயிட் பண்ணிருக்காங்க 0116 இருக்கீங்களா இல்ல 0116 இல்ல ஓகே This is the last one for this round. 0112 0112 0112 இல்ல ஓகே 0006 6 0006 Okay. Number 6. Come. Bro, நீங்க பயப்படாம நீங்க தான். Come. So இதெல்லாம் வந்துட்டு 200 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள லோட்டஸ் வவுச்சர் அண்ட் மற்ற பரிசுகள் என்ன அப்படின்றதாக இருக்கு. சோ நீங்க எல்லாரும் ஸ்டே டியூன் பண்ணுங்க, காத்திருக்கு. இப்போ நம்முடைய மாண்புமிகு பிரபாகரன் அவர்களும் நம்முடைய பிரமுகர்களும் உங்களோட எல்லாம் சேர்ந்து போட்டோ பிடிக்க போறாங்க. We'll take a group fee. It's a group fee. It's not a selfie, group fee. So நீங்க எல்லாரும் அப்படியே உங்களுடைய இடத்துல அமர்ந்திருங்கள். நம்முடைய பிரமுகர்கள் ஓகே, ஏன்னா அப்படியே உட்கார்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் எடுக்கிறோம். Can we have all the photographers? Please come forward. We'll take a group with YD and also all our guests. So, photographers, please come to the stage for a group photo session.
Okay, everybody smile. எல்லாரும் அப்படியே நல்லா சிரிங்க. நம்ம அப்படியே ஒரு group picture எடுத்துக்கலாம். The crowd picture. Smile. 1, 2, 3. Okay, எல்லாரும் அப்படியே உங்களுடைய thumb, உங்களுடைய விரல் best அப்படிங்கிறதுக்காக. Yes. 1, 2, 3. Smile. மாஸ்க் போட்டு சிரிச்சா தெரியாது. Okay, right. Thank you. Suja. Suja kita YB bersama Jim Dikerman untuk melawat Reruai di Dewan kita. உங்களுக்காக பூத்ஸ் எல்லாம் தயார்படுத்தியிருக்காங்க. இப்போது மாண்புமிகு பிரபாகரன் அவர்கள் இந்த பூத்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக வராரு. சோ நீங்களும் கேள்விகள் ஏதாவது இருந்தா இந்த பூத்ஸ்க்கெல்லாம் போய் கேளுங்க. பங்கு பரிவர்த்தனை வாங்குறது, எப்படி வந்து இதுல இன்வெஸ்ட் பண்றது, இது போன்ற விவரங்களை நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். சோ ப்ளீஸ் தைரியமா தயங்காம கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மாண்புமிகு அவர்கள் இப்போது மக்கள் உங்களை சந்திப்பாங்க. அப்படியே இந்த பூத்ஸ் எல்லாம் ஒரு விசிட் வருவாங்க. Diminta rakan-rakan media untuk menunggu di Reruai Mitra bagi press conference yang akan dijalankan dalam beberapa minit lagi ya. நம்முடைய ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்திற்காக மித்ராவுடைய பூத் அங்கே இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு small announcement. கார் பார்க்கிங்ல 2 கார் வந்து ஒரு காரை பிளாக் பண்ணிட்டு இருக்கு. SMG 1015 Volkswagen, SMG 1015, ANJ 3126, SMG 1015 Volkswagen, ANJ 3126 Proton. ப்ளீஸ் இந்த 2 காரையும் ரிமூவ் பண்ணிருங்க. உங்க பின்னால இருக்கிற கார் அவசரமா வெளியாகணும், அவங்களால வெளியாக முடியல. So please remove your car. ANG 3126 and also SMG 1015. Thank you. அங்கேயே போயிருங்க.
well done. நம்ம ஆளுங்க ஸ்னாப் என்ன நிறையா எல்லாரும் ஆனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது புரியாம லைஃப் சேவிங் கோர்ஸ் வணக்கம் நல்லா இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஏமாத்துறவங்க நிறைய பேர். So this is KWSP. How are you, sir? Use all the benefits provided. Bye. ஒரு பேட்ச் இருக்கும். ஓ எல்லாம் பேருமா? பேரு பார்க்க பத்து வராது ஆனால் ஸ்லாங் ஒரு கிலோ தான் ஸ்லாங்கில் ஸ்லாங் ஆமாம் I don't see. Why? Here you. அவங்களே சூஸ் பண்றாங்க. Financial scam. Okay. What question? பாருங்க வைபில ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரு you get a call. ஓகே அவங்க சொல்றாங்க அவங்க பேங்க்ல இருந்து கூப்பிடுறாங்க உங்க அக்கவுண்ட ஹேக் பண்ணியாச்சு அவங்க உங்ககிட்ட உங்களோட அக்கவுண்ட் நம்பர் கேட்குறாங்க உங்களுக்கு ஓடிபி கிடைச்சோடனே ஓடிபி நம்பர் கேட்குறாங்க ஓடிபி நம்பரை கொடுக்கலாமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அவங்க அக்கவுண்ட் திறந்து அவங்க காசு எடுத்துருவாங்க நம்ம காசு. ஆமாவா? ஐயோ எவ்வளோ பார்த்து பார்த்து ஓடிபி நம்பர் ரொம்ப சென்சிட்டிவ். ஓகே ஓகே லட்டி இத பாருங்க அந்த ஓ ரிலேஷன் தானா? ஓகே அது விட்டு gambar tu ini excuse me bagi ruang masih Alisa agak ya satu dua tiga jadi satu dua tiga ready 1 2 3 okay ready 1 2 3 okay okay I need you to say that name like someone Alisa and what's the name? Mari sini ambil gambar Nabi apa dapat okay ambil gambar lagi. Alright, get ready. Okay, face the camera. 1, 2, 3. 1, 2. Okay, semua tunjuk good. 1, 2, 3. Okay, Mila. 1, 2, 3. Alright. Thank you. It's most crowded here lah. Yeah. Camera focus. Hey.
நான் எடுக்கிறோம். ஹவுஸ்ல கிடைச்சா கிடைச்சா இல்லையா? அதுவா தம்பி, நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க. நல்லா ஓகே, வெயிட்டிங் அங்க போயிட்டு வந்துடுறோம். sama. Okey, selamat pagi. Saya ucapkan terima kasih kepada sahabat-sahabat media untuk menghadiri program Karnival Saham. So, berkaitan dengan Karnival Saham ni, seperti mana semua tahu, Mitra adalah satu agensi, agendanya transformasikan masyarakat India. Apa kekurangan di masyarakat India? So, kita pun ada bersuarat banyak kali dari segi kebajikan, sukan, sosioekonomi, dan antara satu perkara yang kita tertarik adalah equity. Untuk menaikkan equity masyarakat India, kita ada pelbagai planning, pelbagai strategi, antaranya adalah bursa saham. So, kita bersama-sama dengan bursa saham telah memperuntukkan hampir 3 juta untuk buat karnival saham di 9 negeri pada tahun ini dan juga 2026, kata silap saya. So, tujuan kita buat karnival saham ni sebab prestasi ataupun statistik menunjukkan peratus masyarakat India yang mengenali berkaitan dengan saham ataupun mempunyai akaun untuk invest dalam saham adalah 3% dan kurang. So, untuk kita memberi peluang kepada mereka, sebab bagi saya share market ini satu perkara yang mereka perlu menceburi, terutamanya anak muda. Sebab tadi baru saya cerita, saya sendiri pegang phone 13 jam satu hari. Anak muda pun pegang phone berjam-jam satu hari. Tapi mereka gunakan social media untuk tengok kehidupan orang lain saja. Tapi macam mana kita boleh cari pendapatan? Guna platform media ni untuk invest dan macam-macam lagi. Dan ada juga golongan belia ataupun masyarakat India yang memberi feedback yang buruk. Kenapa? Mereka pernah kena scam. Mereka buat bayaran tinggi-tinggi untuk belajar berkaitan dengan share market, tapi tidak mencapai kejayaan dalam berikut. So, hari ini kita bersama-sama dengan Bursa Malaysia untuk kita mengajar, memberi maklumat, memberi ilmu kepada masyarakat India, literasi kewangan berkaitan dengan saham, berkaitan dengan scam, pelaburan, dan kita juga ada agensi-agensi kerajaan bersama kita. ICU hari ini buat pendaftaran IKASE,
Tekun Nasional, Yayasan Kebajikan Negara, kita ada Financial Education Network dari Bank Negara, kita juga ada syarikat-syarikat brokers, kita juga ada Futra, kita juga ada Lucky Draw. So kita buat umpama carnival supaya kita boleh meraihkan bersama-sama masyarakat India. Dan hari ini saya tengok memang berjayalah program ini dengan numbers yang kita dapat. Dan hari ini program sampai pukul 5. Mungkin petang nanti lebih ramai akan datang untuk mendapat rezeki daripada program ini. Juga ada lagi satu program bersama juga dengan Bursa Malaysia, adalah MIP, Malaysian Indian Investment Program. So daripada sini ataupun orang yang daftar, peserta yang daftar dengan Mitra, kita akan memilih 500 orang untuk memberi training khas berkaitan dengan pelaburan, berkaitan dengan saham. Lepas tu dari 500 orang, kita akan handpick 300 orang untuk kita bagi, intermediate level. Lepas itu, kita akan pilih 150 orang yang betul-betul committed untuk kita mengajar advanced level dan juga pendapatan dalam sektor kewangan supaya mereka ada pendapatan sendiri. So kita bukan hanya memberi ilmu saja, kita juga bagi peluang pekerjaan. Terima kasihlah kepada pihak bursa bersama-sama dengan kita. இருங்க மலையாளம் முடிச்சிடலாம். Ada apa-apa soalan? Soalan 3% tu sangat kritikal. Penting sangat kritikal bagi India yang kelik pasal saham ni. Jadi lepas program pada hari ini, langkah apa lagi? Kita selepas tengok bila ada masalah, kita kena cari solution. Apa solution? Kesedaraan berkaitan dengan saham di kalangan masyarakat India berkurangan. So apabila kita bagi kesedaran, prestasi mungkin menaik, percentage akan menaik, peratus akan menaik. So kita akan bersama-sama Bursa Malaysia tahu statistik masing-masing. Dan kita bukan saja nak naikkan prestasi saja, kita nak pastikan mereka ada part-time business. Share market ni adalah satu part-time business yang boleh juga mencari pendapatan. Sekarang baru ni harga gold dah naik sampai RM400 lebih. Dulu siapa yang beli gold, rezeki dia tinggilah. So tapi banyak masyarakat India tak percaya berkaitan dengan digital ekonomi ini. Sebab tu kita bagi kesedaran. Dan apabila saya melalui, dah 5 orang bagi tahu saya pernah kena scam. Saya sendiri tengok TikTok, banyak orang TikTok yang mengajar berkaitan dengan saham, pelaburan, tapi kena bayar RM2,000, RM3,000. So macam mana B40, M40 boleh dapat ilmu ni? Kerajaan bantu. Okey, Tamil lah. Okay. அந்த டெக்னிக்கல் கொஸ்டின் புர்சா மலேசியா பதில் சொல்லுவாங்க. பாலிசி லெவல் நான் சொல்றேன். ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து கார்னிவல் சஹாம். இது வந்து ஒரு முதல் முறையாக மித்ரா மூலியமா நடக்கின்ற ஒரு முயற்சி. இந்த திட்டத்தோட முக்கியமான இலக்கு என்னன்னா, மக்களோட சொத்து உரிமை ஈக்விட்டியை உயர்த்துறதுக்கு தான். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள், மலேசியா இந்தியர்களோட பங்களிப்பு பங்கு சந்தையில் ரொம்ப குறைவு. அதில் நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொன்று, அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. மூணாவது, இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏமாந்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே உள்ள தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட நிர்வாகத்தை நம்புறதோட அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற இந்த திட்டத்து மூலியமா நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக அக்கௌண்ட் திறந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை கூட வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு நிதியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு 50 வெள்ளி, ஒரு 100 வெள்ளி மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த புரிதல் இல்லாதனால தான் அவங்க இதுலேருந்து வெளியே இருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் எக்கனாமி பிளேஸ் அ பிக் ரோல். இதில் இந்தியர்களோட பங்களிப்பு இருக்கணும், இல்லாட்டி பின் தங்கிடுவோன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் இந்த மாதிரி திட்டம் 9 மாநிலத்தில் இந்தியர்களோட, கஷ்டப்படுற இந்தியர்களும் சரி, BM40 கேட்டகரி இந்தியர்களும் சரி, இளைஞர்களை டார்கெட் பண்ணி நம்ம அவங்கள வர வச்சு லக்கி ட்ரா இதெல்லாம் செஞ்சு விழிப்புணர்வு நம்ம உருவாக்குறோம். நாலேஜ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட். அது அடுத்தது
கிடா, அடுத்தது கிடா நாட். இந்த 9 மாநிலங்கள் எப்படி அக்கௌண்ட் திறக்கிறது, எந்த கம்பெனி நம்பிக்கையா நம்ம வாங்குறது, எப்படி ஷேரை விற்கிறது, அதுல இருந்து எப்படி உங்களுக்கு சம்பளம் வியாபாரம் வரும், எந்த நேரத்தில் உங்களுக்கு விற்கணும், அது எப்போ ஏறுது எப்படி இறங்குது அதை ப்ரிடிக்ட் பண்றது, டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாதனால தான் நிறைய பேர் அதுல முன் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல நாங்க பிளான் வச்சிருந்தோம், ஆனா அது டெக்னிக்கல் இஷ்யூனால அதை வெளியாக்கிட்டோம். அதனாலதான் அந்த மாடல் கொடுக்கறதுக்கு பதில் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இது 1 இயர் ப்ரோக்ராம், இந்த வருஷம் முழுக்க நடக்கும். ஆமா, 9 மாநிலத்துல நடக்கும். ஆமா, அடுத்த வருஷம் மட்டும் கூட அடுத்த வருஷம். ஆமா. ஸோ இதுல 2 திட்டம், ஒன்று வந்து கார்னிவல் சஹாம், இன்னொன்று வந்து மலேசியன் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் MIIP. அதுல தான் வந்து வேலை வாய்ப்பு திட்டம் எஸ்பெஷலி. ஆமா, ஆக்சுவலி ரெண்டும் ஒரே நிகழ்ச்சி தான். இங்க வந்து கூட டஃப்டார் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்பதான் நான் கேட்கணும், இப்பதான் ஒரு ஆளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மக்கள்கிட்டே கேளு. உயர்கல்வி மாணவர்களுக்கான உதவி நிதி எந்த கட்டத்தில் இருக்கு? இந்த மாசம் எல்லாம் கொடுத்துருவோம். இந்த மாசம் கடைசியில எல்லாத்துக்கும் சேர்ந்துரும். 2500 மாணவருக்கு நம்ம வழங்கியிருக்கோம். இதுல என்ன பிரச்சனைனா, மெஜாரிட்டி மாணவர்கள் வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி லெட்டர், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிழையா இருக்கு, சரியா இல்லை. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம், அந்த எங்களோட லிஸ்ட்டை ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம அனுப்பி மெனுவலா ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணனால கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஏன்னா நம்ம திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட் கடிச்சு டாக்குமெண்ட் இது இல்லை அது இல்லைன்னு நம்ம சொல்லி வாங்குறதுக்குள்ள அது ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம யூனிவர்சிட்டிட்டே கொடுத்து வெரிஃபை பண்றதுக்கு அனுப்பி திருப்பி வர்றதா கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஆனா நல்ல முடிவில் இருக்கு. இந்த மாசம் கடைசிக்குள்ள 80% நம்ம கொடுத்து முடிச்சிருவோம். ஓகே. டிஜிட்டல் எக்கானமி மித்ரா வந்துட்டு டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு D40 மக்கள், கணிதவள தாய்மார்கள், அந்த மாதிரி மக்களுக்கு மித்ரா வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த மாதிரி செய்ய முன் வருவாங்க. இருக்கு, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. மலேசியன் இந்தியன் ஸ்கில் இனிஷியேட்டிவ்லயும் நிறைய டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்குற திட்டம் இருக்கு. எங்ககிட்ட மைசாப்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுலயும் டிஜிட்டல் எக்கனாமி நம்ம என்கரேஜ் பண்றோம். டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்ஸ், இப்போ இந்த சிங்கிள் மதர்ஸ்ன்னு நீங்க சொன்னீங்களே, நாங்க ரெடி அவங்கள டிஜிட்டலுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஆனா அவங்க தயாரா இருக்காங்களா? டிஜிட்டல் கிளவுட் கிச்சன் கூட என் தொகுதியில நான் அது மித்ரா மூலியமா உருவாக்கல, ஏஎஸ்ஆன் ஹசானா மூலியமா கூட நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ மித்ரா வில் ஃபோக்கஸ் ஆன் தட் as well. அந்த தாய்மார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டிஜிட்டல் செக்டருக்கு நீங்க போறதுக்கு பயப்படாதீங்க. அது வெறும் ஒரு பட்டன்ல தான் நம்ம அதை டிஜிட்டலா மாத்துறோம். ஸோ நீங்க டிஜிட்டல்ல தான் இப்ப மக்களே இருக்காங்க, அதுலதான் உங்க வியாபாரம் அதிகரிக்கும். ஸோ நீங்க அதுக்கு நீங்க தயாரா இருந்தா தான் நம்ம உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்போம். ஸோ டிஜிட்டல் எக்கனாமி தான் இப்போ உள்ள காலகட்டம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடக்குது. நம்ம குடும்பமா ஒன்னொன்னா கேட்டுக்கிறீங்க கேள்வி. சொல்லுங்க. மக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி யாரும் முன் வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்யாதனால இந்த விழிப்புணர்வுலாம் நார்மலி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த விழிப்புணர்வு எப்படி டிஜிட்டல் எக்கனாமியும் சரி, வியாபாரமும் சரி. நான் என்னோட வயசுல ஸ்கூலா 2ஆல தாபங்களை உண்டில் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி உண்டில்ல காசு போடுறதுன்னு. அதை விட டிஜிட்டல்ல எப்படி நம்ம சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்கூலா பண்ணுங்க, அப்பதான் நம்ம Form 5 முடிஞ்சு ரெடியா இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள திருப்பி பிடிச்சி உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் நேரம் இல்லை, நம்மளாலையும் சேஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூல் லெவலில் ஆரம்பிச்சாதான் எனக்கு பெட்டர்ன்னு. ஓகே. ஓ, இதனோட